செல்வராகவன் இயக்கத்தில் 2004ஆம் ஆண்டு வெளியான 7G ரெயின்போ காலனி தமிழ் சினிமாவில் காதல் படங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்கிய படம். ரவி கிருஷ்ணா, சோனியா அகர்வால் நடித்த இந்த படம் வெறும் ஹிட் இல்ல, மெகா பிளாக்பஸ்டர். இன்று வரைக்கும் இது ஒரு கல்ட் கிளாசிக்காக ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறது. இந்த படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணம் செல்வராகவனின் ரியலிஸ்டிக் டைரக்ஷன். மிடில் கிளாஸ் வாழ்க்கையை எந்த அலட்டலும் இல்லாமல் அவ்வளவு நேச்சுரலாக காட்டிய விதம் ரசிகர்களை மிகவும் கவர்ந்தது. அது மட்டுமில்ல, யுவன் சங்கர் ராஜாவின் இசை இந்த படத்துக்கு உயிரே கொடுத்தது. இன்றும் அந்த பாடல்கள் பலரின் மொபைல் பிளேலிஸ்டில் ரிப்பீட்டாக ஓடிக்கொண்டே இருக்கு. காதல் மட்டுமில்லாமல் அப்பா மகன் உறவையும் மிக யதார்த்தமாக காட்டிய இந்த படம் ரசிகர்களின் மனதில் ஒரு ஸ்பெஷல் இடத்தை பிடிச்சிருக்கு. இப்போது இந்த லெஜெண்ட் படத்துக்கு 7G ரெயின்போ காலனி 2 உருவாகி வருகிறது. செல்வராகவன் மீண்டும் டிரெக்ஷனில் இறங்கி இருப்பது ரசிகர்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் மற்றும் சந்தோஷம். இந்த படம் முதல் பாகத்தின் தொடர்ச்சியா வருமா அல்லது முழுக்க புதிய கதையாயிருக்குமா என்ற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கு. இந்த நிலையில் இந்த படத்தின் ஹீரோ ரவி கிருஷ்ணா சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டி சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. அவர் அந்த பேட்டியில் சொன்ன ஒரு சம்பவம் ரசிகர்களை ஷாக்கடைய வைத்துள்ளது. அவர் சொன்னதாவது, ஒரு பாடல் ஷூட்டிங்கில் சோனியா அகர்வால் என் முதுகை நகங்களால் கீறணும் என்று ஒரு சீன் இருந்தது. ஷூட்டிங் நடக்கும்போது அது சாதாரணமாக இருந்தது. ஆனால் ஷூட்டிங் முடிந்து பார்த்தபோது என் முதுகு முழுக்க கீறல்கள் இருந்தது. அதனால் முதுகு வீங்கி எனக்கு காய்ச்சல் கூட வந்துவிட்டது. இந்த சம்பவம் கேட்டு ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக நடித்தார்களா என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ 7G ரெயின்போ காலனி 2 குறித்து ஹைப் இன்னும் அதிகரித்து வருகிறது. இந்த படம் எப்படி இருக்கும், மீண்டும் அதே மேஜிக் வருமா என்று ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள்.